எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பிரியங்கா. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மண்பானை மாங்காய் மீன் குழம்பு. இது கேரளால அலப்பி ஆலப்புழா சைடில் ரொம்ப ஃபேமஸ். இது நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி காரசாரமா செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, இதுல எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். இப்போ கருத்தலை ஆட் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கும் போதே இடையில வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மதங்கிடுச்சு. நம்ம போட்ட சாம்பார் பொடி மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் இதில் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்க புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி வச்சிருக்க புளியே இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் நல்லா வந்துட்டு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ புளி கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வரும், நல்லா கொஞ்சம் மணமா இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரியுது பாருங்க, இந்த மாதிரி பிரிஞ்சாதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் கடைசியில். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில் போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா மணக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில் போடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க மீனை இதில் போடலாம் வாங்க. மீன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். ஃபைனலாக பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் எடுத்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். மண்பானை மாங்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சமையலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.